வணக்கம். திருவண்ணாமலை செல்லும் பக்தர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். திருவண்ணாமலை செல்லும் பக்தர்கள் பொதுவாக தான் என்ன நோக்கத்துக்கு கிரிவலம் சுற்று வருகிறோம் என்பதை கருத்தில் எடுத்துக்கொண்டு அண்ணாமலையாரை முழுமையாக மனதில் நினைத்துக் கொண்டு கிரிவலம் வர வேண்டும். அப்படி கிரிவலம் வரும்போது யாரிடமும் பேசக்கூடாது. மற்றவர்களுக்கு இடையூறு செய்யாமல் நடப்பது நல்லது. அதுவும் மெதுவாக நடப்பது நல்லது. கிரிவலம் சுற்று பாதையில் அமர்ந்துள்ள அனைத்து லிங்கத்தையும் வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. கிரிவலம் சுற்றும் போது அன்ன ஆகாரம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, தண்ணீரை தவிர. கிரிவலம் சுற்றும் போது இடதுபுறமாகத்தான் செல்ல வேண்டும். ஏனால் பௌர்ணமி நாளன்று அந்த கடவுளே, அதாவது அண்ணாமலையாரே கிரிவலம் சுற்றுவதாகவும் அன்னை பார்வதி தேவியும் வலம் வருவதாகவும் சொல்லப்படுகிறது. ஏனால் முதலில் கிரிவலத்தை தொடங்கியவர் அன்னை பார்வதி தேவி. பார்வதி தேவிக்கே கடுமையான ஒரு தோஷம் ஏற்பட்டதன் காரணமாகத்தான் கிரிவலம் ஆரம்பித்தது. அவ்வாறு கிரிவலம் சுற்றும் போது ஈசனுடைய அருள் கிடைத்தது. பார்வதியினுடைய தவத்தில் ஈசனுடைய அருள் கிடைத்தது. அப்படி கிடைக்கும் போது அந்த இடத்தில் ஈசன் கேட்ட வரத்தால் அன்னை, அதாவது சிவனுடைய உடலில் பாதியாக எனக்கு கொடுக்கும்படி கேட்டுக்கொண்ட அந்த தருணத்தில் அர்த்தநாதீஸ்வரராக அவதாரம் எடுத்த ஸ்தலம் திருவண்ணாமலை. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் நாம் இடதுபுறமாக சென்றால் நடுப்பகுதியில் கடவுள் கிரிவலம் செல்லும் போது ரிஷிகள், முனிவர்கள், ஞானிகள் எல்லாமே கிரிவலம் செல்கிறார்கள், நடந்து செல்கிறார்கள். அவர்களுக்கு இடையூறுதல் நாம் கொடுக்கக்கூடாது. அப்படி கிரிவலம் நாம் சென்று சாமியை தரிசனம் பண்ணால் நமக்கு அற்புதமான, நம்ம நினைத்த காரியங்கள் வெற்றி கொள்ளும். நாம் என்ன காரியத்துக்காக போனோமோ தோஷங்கள் விலகும், பாவங்கள் விலகும். திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றால் அந்த காலடி தூசு பட்டாலே பாவங்கள் விலகி போகும், கர்ம வினைகள் விலகி போகும் என்று அண்ணாமலையாரின் ஒரு அற்புதமான ஒரு செயலாகும். அண்ணாமலையாரே அங்கு மலையாக காட்சி கொடுக்கிறார், சிவனே அங்கு மலையாக காட்சி கொடுக்கிறார். அவ்வாறு இருக்கும்போது அந்த மலையை நாம் வலம் வரும்போது வெறும் காலோடு தான் நடக்க வேண்டும். அன்ன ஆகாரம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, யாரிடம் பேசக்கூடாது. அண்ணாமலையாருக்கே அரோகரா என்ற கோஷத்துடன் அண்ணாமலையாரை முழு மனதோடு பிரார்த்தனையோடு நீங்கள் கிரிவலம் சென்றால் நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி கொடுக்கும். திருமண தடை உள்ளவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். தோஷங்கள் விலகி போகும். கடன் சுமை உள்ளவர்களுக்கு சீக்கிரமாக கடன் சுமை குறைந்து ஒரு படி மேலே செல்ல அந்த ஈசனினுடைய அருள் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும். இவ்வாறு பல்வேறு அற்புதங்கள் புரிந்த இந்த தலத்தில் ஞானிகள், முனிவர், ரிஷிகர்கள் எல்லாமே ஜீவ சமாதி அடைந்த அந்த சுற்றுப்பாதையில் நாம் நடந்து செல்வோம். நாம் ஒரு அணுதினமும் ஈசனுடைய மந்திரத்தை உச்சரித்து சென்றால் நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி கொடுக்கும். கிரிவலம் சுற்றிவிட்டு கோவிலில் உள்ள மூல சன்னதியில் அந்த சிவனை வழிபாடு செய்துவிட்டுதான் போனால் உங்களுக்கு அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். ஆனால் இன்று அதை யாரும் கடைபிடிப்பதில்லை. கிரிவலம் சுற்றி அவசரமாக பஸ் கிளம்பிவிடும் என்று அவசரமாக சுற்றிவிட்டு எந்த இடத்தில் ஆரம்பித்தோமோ அந்த இடத்திலே முடித்துவிட்டு சென்று விடுகிறார்கள். ஆனால் அது முழுமையான ஒரு ஆற்றல் கிடைக்குமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் நீங்கள் ஈசனை வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் அந்த கிரிவலம் சுற்றிவிட்டு அந்த தெய்வத்தை நீங்கள் தரிசனம் செய்தால் முழு அனுகிரகம் கிடைக்கும். நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் இதை சரிவர அந்த அண்ணாமலையாரை பௌர்ணமி நாள் மட்டுமே போக வேண்டும் என்பது கருத்தல்ல. எல்லா நாளும் நீங்கள் கிரிவலம் செல்லலாம். ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் திரு அண்ணாமலையார். அண்ணாமலையாரை முழு மனதோடு நினைத்துக் கொண்டு கிரிவலம் செல்லுங்கள். நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி கொள்ளுங்கள். நன்றி.